இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. அதாவது பிரியாணின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது தவிர வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. மசாலாவுக்கு என்ன அப்படின்னா, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, அப்புறம் வந்து பட்டை, அப்புறம் அன்னாசிப்பு, அப்புறம் சோம்பு, இது வந்து கல்பாசிங்க, சாரி ஜாதிபத்திரி இல்லை கல்பாசி. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபீஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா இட்லி தாங்க. இட்லி பிரியாணி தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் செய்ய போகிறேன், ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இட்லியை வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கணுங்க. உப்புமாவுக்கு நம்ம உதுத்து வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சுங்க. எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் போட்டு பிரட்டிடுவோம். இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறதில்ல இதில், அதனால் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணியே இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடணும். அதே சமயத்தில் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து இது வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ காயெல்லாம் போட்டு வெந்துக்கிட்டே வருதுங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி வந்து உப்பெல்லாம் இருக்கும். அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான அளவான உப்பை மட்டும் நம்ம போட்டுட்டு அதை வதக்கி விடலாங்க. அது நல்லா வெந்த பிறகு நம்ம இதோட சில மசாலாக்கள் ஆட் பண்ண போகிறோம். இது வேகட்டும். இப்போ வந்து மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாங்க. மிளகாய் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதனால் வந்து நம்ம வந்து காய்கறியை வந்து நல்லா வதக்கிக்கணும். இது வந்து யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற காய்கறி வந்து சாதாரணமாகவே ராவாகவே நம்ம சாப்பிட்லாம். இப்போ சப்போஸ் நீங்கள் பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்டீமில் பாயில் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதோடு இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சு வச்சுருக்க இந்த இட்லியை இதோடு சேர்த்து பரட்டிக்கலாங்க. இப்போ நம்ம இட்லி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக புளிப்புக்காக கொஞ்சம் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் ஊற்றி கூட செய்யணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அல்ட்டியாக இருந்துச்சுங்க. அதனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட இட்லி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நானே எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு செய்யலாங்க. ஈவன் நான்வெஜ்ஜு கூட மின்ஸ்டு மீட்டு, மின்ஸ்டு சிக்கன் இதெல்லாம் போட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.